சலேத் மாதா 800 பேரே வாழ்ந்த விவசாயத்தை நம்பியிருந்த பிரான்ஸ் நாட்டின் சலேத் கிராமத்தில் வறுமை காரணமாக அனாதைகளாக்கப்பட்ட 15 வயது பெண் மெலானியும் 11 வயது சிறுவன் மேக்சிமின் இருவரும் மாடுகள் மேய்த்துக் கொண்டிருந்த போது மலைப்பகுதியில் ஒரு வறண்டு போயிருந்த நீரூற்றுக்கருகில் அன்னை காட்சி கொடுத்தார். 1846 ஆண்டு செப்டம்பர் மாதம் 19ஆம் நாள் சனிக்கிழமை என்று அளிக்கப்பட்ட இந்த காட்சியில் இம்மக்களின் ஒழுங்கற்ற வாழ்க்கை பற்றியும் இறைவனுக்கு முக்கியத்துவம் தராத போக்கு பற்றியும் அதனால் ஏற்பட போகும் துயர்கள் பற்றியும் அன்னை மரியாள் எச்சரிக்கை விடுத்தார். மாதா காட்சிக்கு பின்னர் சலேத்தில் மக்கள் கூட்டம் நீரூற்றை தேடி போயினர். காட்சிக்கு முன்பாக வறண்டு கிடந்த நீரூற்று காட்சிக்கு பின் வற்றாத ஜீவ நீரூற்று ஆகியது. அவ்விடத்தில் கணக்கற்ற புதுமைகள் நிகழ்ந்தன. 1879ஆம் ஆண்டு கட்டப்பட்ட மிக பிரம்மாண்டமான பேராலயம் இன்றும் அன்னையின் புகழுக்கு அரும் சான்றாக இருக்கிறது. நவம்பர் மாதம் தவிர ஆண்டு முழுவதும் திருப்பயன்களின் கூட்டம் அங்கே அலைமோதுகிறது. ஆண்டுதோறும் செப்டம்பர் 19ஆம் நாள் சலேத் அன்னையின் திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. கொடைக்கானலில் அன்னைக்கு ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. வறுமையுற்ற அனாதை குழந்தைகளின் பாதுகாவலியாக அன்னை போற்றப்படுகிறார்.